Friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம பார்ட் 1 வீடியோல 6th to 12th வரைக்குமே ஓல்டு புக்ல என்னென்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்றத நாம பார்த்துட்டோம். டுடே நாம 6th to 12th வரைக்கும் நியூ புக்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 6th நியூ புக் டேம் 1 பேஜ் நம்பர் 8ல வளர் தமிழ் அப்படின்ற ஒரு யூனிட் நமக்கு கொடுத்திருக்காங்க. நுழையும் முன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி நாம இந்த யூனிட்ல பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான். புதுசா என்னென்ன இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நாம பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்தோம். உலகத்துல 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இந்த மொழியை நாம இரண்டா பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா பேச்சு வடிவம், எழுத்து வடிவம். அதை பேச்சு மொழி, எழுத்து மொழி அப்படின்னு இரண்டா பிரிப்பாங்க. மொழிகள் பேச்சு வடிவத்திலே இருக்கு, எழுத்து வடிவத்திலும் இருக்கு. ஆனா பெரும்பாலான மொழிகள் பேச்சு வடிவத்தில் மட்டும்தான் இருக்கு, எழுத்து வடிவத்தில் வரல. எதை எழுத்து வடிவ சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எந்த மொழி இலக்கிய இலக்கண வளங்களை பெற்று நிறைய இலக்கியங்களை பெற்று திகழ்கின்றதோ அதை தான் நாம என்னன்னு சொல்றோம், செம்மொழி அல்லது செம்மை மிக்க மொழி அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது அதை தான் எழுத்து வடிவ மொழி அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, தமிழ் இலக்கியங்கள் இனிமையாக இருக்குது, அதனுடைய ஓசை இனிமையாக இருக்கு, சொல்லும் இனிமையாக இருக்கு, பொருளும் இனிமை கொண்டது. அதை பாரதியார் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் தமிழை வியந்து பாடுகிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கூற்றை கொடுத்துட்டு யார் கூறியது அப்படின்னு கேட்பாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். மூத்த மொழி, இதுக்கு பாரதியார் எவ்வாறு பாடியிருக்காரு பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு இவங்க பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் பாடியிருப்பாங்க. ஆனா இதே பாடல் தமிழ் தாய்க்கும் பொருந்துவது போன்று உள்ளது. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இதையுமே பாரதியார் தான் பாடியிருப்பாங்க. அடுத்து தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த முதன்மையான நூல். அதை இலக்கண நூலாக திகழ்கின்றது. அப்ப இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது, இலக்கண நூல் தோன்றி இருக்கு அப்படின்னா அதற்கு முன்னாடியே இலக்கியங்கள் தோன்றி இருக்கணும். ஸோ ரொம்ப தொன்மையான மொழி என்பதை இதன் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிடலாம். அடுத்து எளிய மொழி, எளிதாக தமிழ்ல பேசவும் படிக்கவும் முடியும். உயிரும் மெய்யும் இணைகிறதுனால உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும், நம்ம ஈஸியா தமிழை படிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் மொழியில நிறைய எழுத்துக்கள் வலஞ்சொலி எழுத்துக்களாக மட்டும்தான் உள்ளது. வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னு பாருங்க. ஆ, ஏ, ஔ, நா, ஞா. அதாவது இதை நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆ வலது பக்கமாக தான் நம்ம ஆரம்பிப்போம். இதே இது இடஞ்சொலி எழுத்துக்கள் பாருங்க. டா, யா, லா. இந்த 3 எழுத்துக்களுமே நாம இடது பக்கத்துல இருந்து எழுத ஆரம்பிப்போம். அதனால தான் இதை இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த பாக்ஸ் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த 3 சொற்களும் முதலாக எந்த இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. முதல்ல பாருங்க, தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இதுல தமிழ் என் கிளவியும் அதனோடற்றே. இதுல தமிழ் என்ற சொல் முதலாக பழமையான இலக்கண நூலாக தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு எதுல இடம்பெற்றிருக்குன்னு பாருங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இது சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு என்ற சொல் முதலாக. அடுத்து தமிழன். இந்த தமிழன் என்ற சொல் அப்பர் இயற்றிய தேவார பாடல்கள்ல திருத்தாண்டகத்துல இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல் பாருங்க, தமிழன் கண்டாய் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்குது. இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஆல்ரெடி தமிழன் கிளவியும் அதனோடற்ற என்ற கூற்று கொடுத்து என் நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அதுவும் இல்லாம இந்த இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இதுல இந்த தமிழ்நாடு அந்த சொல் எந்த பாடல்ல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அல்லது இந்த பாடலை கேட்டும்
இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம், இறுதியாக தமிழன் என்ற சொல் அப்பர் இயற்றிய தேவாரத்துல தமிழன் கண்டாய் எனும் வரியில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து சீர்மை மொழி. எதற்காக இதை சீர்மை மொழி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒழுங்குமுறையை நம்மளுடைய தமிழ் மொழி பெற்றிருக்கின்றது. அதாவது உயர்திணை, அஃறிணை அப்படின்னு 2 வகை திணைகள் பற்றி நமக்கு தெரியும். இதுல உயர்திணைக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கணும்? தாழ்திணையா இருக்கணும். ஆனா நம்ம தமிழ்ல தாழ்திணை அப்படின்னு சொல்லாம அஃறிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அஃறிணை எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். இந்த அஃறிணைக்குரிய பொருள் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகற்காய், இந்த பாகற்காய் நார்மலா வந்துட்டு கசப்பு சுவை உள்ளது. நார்மலா என்ன பேர் வச்சிருக்கணும்? கசப்பு காய் அப்படின்னு வச்சிருக்கணும். ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, பாகு அல்லாத காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு என்பது சர்க்கரையை குறிக்கும். ஸோ இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுடைய மொழி மிகுந்த ஒழுங்குமுறைகளை கொண்ட மொழி, சீர்மை மொழி அப்படின்றத அறிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வளமை மொழி. நம் மொழிகள்ல நிறைய வளமை மிக்க நூல்கள் இருக்கின்றது. அதாவது தொல்காப்பியம், நன்னூல் முதலிய இலக்கண நூல்களை பெற்றுள்ளது. இரண்டாவது எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு முதலிய சங்க இலக்கியங்களை கொண்டுள்ளது நம்மளுடைய தமிழ் மொழி. திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களையும் நம்மளுடைய தமிழ் மொழி கொண்டுள்ளது. அறநூல்கள் நிறைய இருக்கு. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஏன் திருக்குறள், நாலடியாரை எடுக்கிறோம் அப்படின்னா, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி அப்படின்ற பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல நாள் என்பது நாலடியாரை குறிக்கும், 2 என்பது திருக்குறளை குறிக்கும். இந்த இரண்டுமே படித்தவங்க கிட்ட நம்ம அவங்க இரண்டுமே படிச்சு பேசுறாங்களே, அவங்களுடைய பேச்சு எப்பவுமே தெளிவாக இருக்கும். அவர்கள்ல எந்த ஒரு குழப்பமும் காணப்படாது. ஸோ வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களுமே நம்மளுடைய திருக்குறள், நாலடியார்ல இருக்குது. அதனாலதான் திருக்குறள், நாலடியார அறநூல்கள்ல முதலாக குறிப்பிடுகிறோம். அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாம் காப்பியங்களை உடையது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த மொழிதான் நம்மளுடைய மொழி. அது மட்டும் இல்லாம ஒரு பூ மொட்டாக தோன்றி அரும்பாக தோன்ற அதிலிருந்து விரிந்து உதிரும் வரைக்கும் நமக்கு தமிழ்ல பெயர்கள் இருக்குது. அது என்னென்னு பாருங்க. முதல்ல அரும்பு, அடுத்து அந்த அரும்பு மொட்டாக மாறுது, அந்த மொட்டு அப்புறம் முகையாக மாறுது, அடுத்து மலராக விரியுது, அடுத்து அலர், அலர் என்பது ஃபுல்லா விரிஞ்சிருக்கும், அடுத்து வி, வி என்பது இதழ்கள் வாடக்கூடிய நிலை, அதை வி அப்படின்னு சொல்லுவோம். செம்மல் அப்படின்றது முழுவதும் மலர் வாடி இருக்கக்கூடிய நிலையை செம்மல். இந்த மாதிரி ஒரு மலரின் சுழற்சியை கூட நாம பெயர் வைத்து அழைத்திருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய மொழி மிகவும் வளமை மிக்க மொழி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூவின் 7 நிலைகள் அப்படின்னு கேட்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரே எழுத்தை வச்சு நிறைய பொருட்களும் உள்ள சொற்கள் தமிழ்ல இருக்குது. இங்க எடுத்துக்காட்டா மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மா அப்படின்ற சொல்லுக்குரிய பொருள் எத்தனைன்னு பாருங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு 12 பொருள்களை தருகின்றது இந்த மா அப்படின்ற ஒரு சொல் மட்டுமே. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சொல் பழமொழி இருக்கு இல்லையா, அந்த இதுல ஒரு சொல் பல பொருள், அந்த இதுல நமக்கு இது கேட்பாங்க. மா என்பது பொருள், மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது எல்லாமே மா என்பதை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து வளர்மொழி. நம்மளுடைய தமிழ் மொழி வளர்ந்து கொண்டேதான் இருக்குது. எதற்காக, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழை 3ஆக பிரிக்கிறோம். அதை இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். இந்த இயல் தமிழ் நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியது. இசைத்தமிழ் நம்மளுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் நம்மளுடைய உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்ட வல்லது நாடகத்தமிழ். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேட்டாங்க. அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு அதனுடைய பொருள் எல்லாத்தையும் ஆப்போசிட்ல மாத்தி மாத்தி கொடுத்துருந்தாங்க. இயல் தமிழ்னா நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்துவது. இசைத்தமிழ், இசைத்தமிழ் என்பது எப்போ நம்ம இசை கேட்போம், நம்ம எப்போ சோகமா இருக்கோமோ நம்மளுடைய மைண்டை
திரும்ப வந்து மகிழ்ச்சியா மாத்திக்கிறதுக்காக நம்ம இசை கேட்போம். ஸோ இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் எப்படி உருவானுச்சு? அதாவது ஏதோ ஒரு கதைகள் கேட்குறோம் அப்படின்னா அந்த கதைகளை நம்ம உணர்வு பூர்வமாக உள்வாங்கி அதே கதாபாத்திரமாக நடிக்கும்போது அது நாடகமாக வெளிவருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்ல காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக தோன்றிக்கிட்டு தான் இருக்குது. செய்யுள் இருந்தது, அடுத்து கவிதையா மாறுச்சு, அடுத்து புது கவிதை, அடுத்து துளிப்பா. இது எல்லாமே தமிழ் கவிதை வடிவங்கள். அடுத்து அது மட்டும் இல்லாம உரைநடை வடிவங்களும் மாறி இருக்கு. முதல்ல கட்டுரையா இருந்துச்சு, அப்புறம் புதினமா இருந்துச்சு, அப்புறம் சிறுகதைகளாக மாறிவிட்டது. இப்போ அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு மேலும் மேலும் நம்மளுடைய தமிழ் வளர்ந்துகிட்டே தான் போயிடுது. அடுத்து பாருங்க, தாவர இலைகளின் பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை. இதனுடைய இலைகளை நாம இலை அப்படின்னு தான் அழைக்கிறோம். அகத்தி, பசலை, முருங்கை இதை வந்து கீரை அப்படின்னு அழைப்போம். அருகு, கோரை இதெல்லாம் புல் அப்படின்னு அழைப்போம். நெல், வரகு இதை தாள் அப்படின்னு அழைக்கிறோம். மல்லி இதை தழை அப்படின்னு அழைக்கிறோம். சப்பாத்தி, கள்ளி, தாழை இதை மடல் அப்படின்னு அழைக்கிறோம். கரும்பு, நாணல் இதை தோகை அப்படின்னு அழைக்கிறோம். பனை, தென்னை இதன் இலைய ஓலை அப்படின்னு அழைக்கிறோம். கமுகு, பாக்கு இதனுடைய இலைய கூந்தல் அப்படின்னு நாம அழைக்கிறோம். ஓகே, இதை நமக்கு பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு அதிகம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடத்துல இருந்து நமக்கு எப்படினாலும் 1 மார்க் ஷுவராக வந்துடும். ஸோ இதில் ஒவ்வொரு லைனையுமே நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டு பாருங்க. இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஷின் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே. தமிழ் மொழியை புதுமை மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய லைஃப்ல அறிவியல் வளர்ச்சி நிறைய உருவாகிக்கிட்டே தான் வருது. ஆனா அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்குமே தமிழ்ல பெயர்கள் இருக்குது. இப்ப பாருங்க, இணையம் இது இங்கிலீஷ்ல இன்டர்நெட். முகநூல் ஃபேஸ்புக். புலனம் புலனம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? வாட்ஸ்அப்பை சொல்லுவோம். குரல் தேடல் அதாவது வாய்ஸ் சர்ச் அல்லது சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோமா? தேர்டு பொரிய சர்ச் இன்ஜின் சொல்லுவோம். செயலி அப்படின்றத ஆப் அப்படின்னு சொல்லுவோம். தொடுதிரையை டச் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்களான செய்தித்தாள் இதை நியூஸ் பேப்பர் சொல்லுவோம். வானொலி, ரேடியோ, தொலைக்காட்சி, டெலிவிஷன் இது எல்லாத்தையுமே தமிழ் மொழியாக, அதாவது ஆங்கிலத்துல இதெல்லாம் இப்போ உள்ள தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், இது எல்லாத்துக்குமே தமிழ் மொழியில பெயர்கள் இருக்குது. அதனால தமிழ் மொழியை புதுமை மொழி அப்படின்னு சொல்றோம். எத்தகைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலும் அதற்கு இணையான தமிழ் மொழி இருக்கதான் செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அறிவியல் தொழில்நுட்ப மொழி. இந்த உலகில எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் தமிழ் மொழியை நாம அறிவியல் நுட்பமாக மாற்றி இருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய தமிழ் மொழியை கணினியில நம்ம உள்ள தமிழ் மொழியை டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதை கணினி மொழிக்கு மாற்றி அமைக்கணும். அதற்காக 1, 2, 3 இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை தமிழ் எழுத்துக்களாக நாம குறிப்பிடுறோம். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1னா க, 2னா உ, 3னா ஞ, 4னா சா, 5 ரு, 6 கு, 7 ஏ, 8 ஆ, 9 கு, 10 கா, சைஃபர். ஓகேவா? அதாவது இதுல பாருங்க, 1 முதல் 10 வரைக்கும் எண்கள் கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா 1ல இருந்து 4 வரைக்கும் அல்லது 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டு ரைட் சைடில் அதனுடைய தமிழ் எண்கள் கேட்பாங்க. அல்லது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த தமிழ் எண்களை கா, உ, ஞ, சா, ரு, சா, ஏ, ஆ, கு, கா 0 அப்படின்னு எழுதுறோமா? இதை இந்த தமிழ் எண்கள் இப்போ 123 + 456 இதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா காவுஞா ப்ளஸ் சாரு சா இதை ஆட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மூத்த மொழியான தமிழை கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தும் வகையாக நம்ம அதை மாற்றி இருக்கும் புது மொழியாக. இது நமக்கு தமிழுக்கு மிகவும் சிறப்பு சேர்க்க கூடியது. அடுத்து பாருங்க, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள். இதை ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வேளாண்மை. வேளாண்மை
இது எந்த இதுலலாம் இடம்பெற்றிருக்கு பாருங்க. திருக்குறள்லையும் கலித்தொகையிலையும் இடம்பெற்றிருக்கு. நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேளாண்மை செய்யறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, களி சாப்பிட்டுட்டு தெம்பா இருப்பாங்க. இதுக்கு ஷார்ட் கேட்டா வேளாண்மை செய்யும் திருமுருகன் களி ஒன்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உழவர் நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. உழவர்னாலே நல்லவங்க தான். அடுத்து பாம்பு. பாம்பு இதெல்லாம் வந்துட்டு எங்க பார்ப்போம், நம்ம ஜூல இப்போ பார்க்குறோம். ஜூல பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஜூல வந்து குறிய தொகை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலே நம்ம பாம்பு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ குறுந்தொகை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது இந்த குறுந்தொகை உள்ள சொற்களை மட்டும் பாருங்க. பாம்பு, முதலை, அடுத்து பாம்பு, முதலை, நெக்ஸ்ட் குறுந்தொகை மீன், அடுத்து செய், அடுத்தது பாருங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே குளத்தில் வாழக்கூடிய விலங்குகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க வெல்லம். வெல்லம் வந்தா 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ 10. அடுத்து பாருங்க முதலை. முதலை குளத்துல வாழக்கூடியது. ஸோ குறுந்தொகை. கோடை. கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கும். ஸோ அகம் அப்படின்றது உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கும். ஸோ அப்ப என்ன செய்யணும், 400 ரூபாய் கொடுத்து உள்ளக்க நம்ம குளிர்ச்சி ஆக்கிக்கிறதுக்காக இந்த கூல் பவுடர்லாம் வாங்கி நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ கோடை அகநானூறு. அடுத்து பாருங்க உலகம். உலகத்துல ஆதிகால தெய்வம் யாரு, அதாவது முதல் தமிழ் கடவுள் முருகன். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தொன்மை காலத்துல இருந்து ஔவையார் கிழவி முருகனை பாடிட்டே இருக்காங்கயா. அப்போ தொன்மை என்பது தொல்காப்பியத்தை குறிக்கும். ஔவையார் கிழவி கிளவியாக்கம், முருகன் வந்து திருமுருகாற்று படை, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருந்து. மருந்து சொன்ன உடனே வந்துட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, அகம் நோய்க்கு மருந்து. திருவள்ளுவர் காலத்துல இருந்தே அகநோய்க்கு மருந்து கிடையாது. அகம் என்பது எதை குறிக்கும், உள்ளத்தை குறிக்கும். ஸோ உள்ளத்துல நோய் இருந்துச்சுன்னா அதை யாராலையுமே தீர்க்க முடியாது. ஸோ மருந்து அப்படின்ற உடனே அகநோய்க்கு திருவள்ளுவர் காலத்துல இருந்தே மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவே படலையா. ஸோ அதனால மருந்து அகநானூறு திருக்குறள். அடுத்து பாருங்க ஊர். ஊர் முன்னாடி இப்போ உள்ள ஊர்கள்ல தான் நம்மலாம் என்ன சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி என்பதை எதை குறிக்கும், தொன்மை காலத்துல எல்லா ஊர்லயும் திணை வகைகளை தான் சாப்பிட்டாங்க. அப்போ ஊர் அப்படின்னா தொல்காப்பியம் அகத்திணையியல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அன்பு. திருவள்ளுவர் தொல்காப்பியர் காலத்திலயுமே அன்பை வந்து களவாடிட்டு இருந்திருக்காங்க. எப்போ, திருவள்ளுவர் தொல்காப்பியர் காலத்துல இருந்தே அன்பை களவாடிட்டே இருக்காங்கயா. அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அன்பு தொல்காப்பியம் களவியல் திருக்குறள். அடுத்து பாருங்க உயிர். திருவள்ளுவர் தொல்காப்பியர் 2 பேருமே கிளவிய மரியாதையா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம தான் இப்ப பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். அடுத்து பாருங்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னு உடனே பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று என்றது கற்பு. கற்பு இருந்தா மகிழ்வா இருக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவரும் தொல்காப்பியருமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண் பெண் இருபாலருமே கற்போட இருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமியா அப்படின்னு திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் சொல்லியிருக்காங்க. ஸோ மகிழ்ச்சி என்பது தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள்ல வருது. அடுத்து மீன். மீன் குளத்துல வாழக்கூடியது. ஸோ குறுந்தொகை. அடுத்து புகழ். புகழ் என்ன, அதாவது வேற்றுமை இல்லாம வாழுறவங்களுக்கு புகழ் தானாக வந்து சேரும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கார். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். வேற்றுமை இல்லாம வாழுறாங்களே அவங்களுக்கு தன்னாலே புகழ் வந்து சேரும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ புகழ் வந்தா தொல்காப்பியம் வேற்றுமையியல். அடுத்து அரசு. இத நம்ம எக்ஸாம் ஃபேஸஸ்லேயே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அரசு வேலை வாங்கணும்னா திருக்குறள்ல 20 அதிகாரத்தையும் நம்ம நல்லா படிச்சிடணுமே, அப்போதான் நம்மளால அரசு வேலை வாங்க முடியும். ஸோ அரசு அப்படின்னா திருக்குறள். அடுத்து பாருங்க செய். செய் என்பது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி மீன் பார்த்தோம் இல்லையா, மீன் முதலை இதெல்லாம் நாம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ மீனை வந்து நம்ம சாப்பிடணும்னா என்ன செய்யணும், குளத்து மீனை குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். அப்போ செய் என்பது குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க செல். தொன்மை காலத்துல திணை உண்டு புறத்தே செல் பயன்படுத்தினார்கள். அதாவது செல் வந்து எது இதுலலாம் இடம்பெற்றிருக்கு பாருங்க. தொல்காப்பியம்
புறத்திணை. செல் என்பது நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். செல்லை எப்படி பயன்படுத்துறோம்? காதுகள்ல வைத்து பயன்படுத்துறோம். இங்க அகம் என்பது உள்ளத்தை குறிக்கும், புறம் என்பது வெளியே குறிக்கும். அப்போ தொன்மை காலத்துல இருந்தே திணையை சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாங்க? செல்ல புறத்தை பயன்படுத்தினார்கள். அப்போ தொன்மை என்பது தொல்காப்பியத்தை குறிக்கும். இரண்டாவது திணை உண்டு புறத்தே என்பது புறத்திணைகளை குறிக்கும். அடுத்து பாருங்க பார். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பார் பெரும்பானாற்று படை. இங்கேயும் பா வருது, அங்கேயும் பா வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க ஒளி. தொன்மை காலத்தில் கிழவிகள் எல்லாருமே ஒளி பொருந்தியவர்களாக இருந்திருக்காங்க. அதாவது என்னன்னா தொன்மை காலத்துல எல்லாருமே பெரியவங்க சொல்ல கேட்டுதான்யா நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ நம்மலாம் வயசானவங்க சொற்களை கேட்கறதே கிடையாது. ஓகே, தொன்மை காலத்தில் கிழவிகள் ஒளி பொருந்தியவர்கள். அப்போ தொன்மை என்பது தொல்காப்பியம், கிழவி என்பது கிழவியாக்கும். ஸோ ஒளி என்பது கிழவியாக்கும், தொல்காப்பியம் இந்த இரண்டுலையும் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்க முடி. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வினயம் பிடிச்சவங்களுக்கு முடி நரைச்சுக்கிட்டே இருக்கும். பழைய சோறு கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுல வினயம் என்பது வினையியலை குறிக்கும். தொல் என்பது தொல்காப்பியத்தை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்தும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் இதை எப்படி பிரிக்கலாம்? இடம் கூட்டல் புறம் அப்படின்னு பிரிக்கலாம். சீர் இளமை இதை வந்து சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு பிரிக்கலாம். அல்லது சீர் கூட்டல் இளமை அப்படின்னு வந்தாலும் இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்து எழுதானா சிலப்பதிகாரம் அப்படின்னு கிடைக்கும். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது என்று எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழி. தமிழில் கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அதாவது கணினி மொழியின் அடிப்படையில் சொல்லுவாங்க. எண்ணூறுக்களாக நம்ம மாத்திருக்கோம் இல்லையா, அதேதான். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் 7th நியூ புக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேஜ் நம்பர் 8ல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுறது தான் நம்ம பேச்சு மொழி அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் தான் ஒரு மொழியின் முதல் நிலையாக கருதப்படுகின்றது. அப்ப எழுத்து மொழி அப்படின்னா என்ன? கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவதை நாம எழுத்து மொழி அப்படின்னு சொல்றோம். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. அப்ப முதல் நிலை என்னது? பேசப்படுவதும் கேட்கப்படுவதும். இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். ஓகே, பேச்சு மொழி அப்படின்னு எதை சொல்றோம்? மொழிகளுடைய உயிர் நாடியாக விளங்குவது இந்த பேச்சு மொழி தான். அதாவது பேச்சு மொழி அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஒருவர் தன்னுடைய எண்ணங்களை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியதை தான் பேச்சு மொழி அப்படின்னு சொல்றோம். பேசப்படும் சொற்கள் மட்டும் இல்லாம பேசுபவர்களுடைய உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்றம் இறக்கம், இது எல்லாமே பேச்சு மொழியின் சிறப்புகளை கூறும். அதை எப்படின்னு நாம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம் பாருங்க. இதுல பேசப்படக்கூடிய சூழலை பொறுத்து சொற்களின் பொருட்கள் வந்து மாறுபடும். எடுத்துக்காட்டு பாருங்க, குழந்தையை நல்லா கவனிங்க. இந்த சொல்ல கவனி அப்படின்ற சொல் பேணுதல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க, நில் கவனி செல். இதுல கவனி அப்படின்ற சொல் வந்து எதை குறிக்குதுன்னு பாருங்க, பாதுகாப்பு அப்படின்ற பொருளை குறிக்குது. அதாவது சாலையில தான் இந்த நில் கவனி செல் என்பதை பயன்படுத்தும். நின்று வண்டி வருதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு போகணும். இது எதை குறிக்குது? நம்மளுடைய பாதுகாப்பு. எந்த ஒரு விபத்தும் நேராமல் இருப்பதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துகின்றோம். அப்ப இந்த கவனி என்ற சொல் வந்து சாலைகளில் பயன்படுத்தும் போது அதனுடைய பொருள் வேறுபடுகின்றது. வீட்டில் பயன்படுத்தும் போது அதனுடைய பொருளானது வேறுபடுகின்றது. அதே மாதிரி ஒரு சொல்லை ஒலிக்கும் போது ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தின் காரணமாக அதனுடைய பொருள் வேறுபாடும் ஏற்படும். அது என்னன்னு பார்த்துடலாம். என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்றத நாம கொஞ்சம் போல்டா சவுண்டா சொன்னோம் அப்படின்னா நம்ம போகமாட்டோம் அப்படின்ற மறுப்பை வந்து உணர்த்தும். இதே இது மென்மையா என்னால போக முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது நம்மளுடைய இயலாமையை உணர்த்தும். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு தொடர்ல எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அந்த சொல்லுக்கு ஏத்தாப்புல
பொருளானது மாறுபடும். எடுத்துக்காட்டு பாருங்க, நான் பறவையை பார்த்தேன். இந்த தொடர்ல நான் அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இது எந்த கேள்விக்குரிய வினாவாக அமையும் பாருங்க, பறவையை பார்த்தது யார் என்ற கேள்விக்குரிய வினாவாக அமையும். அதே இது பறவைக்கு நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நீ எதை பார்த்தால் என்ற கேள்விக்கு விடையாக அமையும். அடுத்து பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நீ பறவையை என்ன செய்தாய் அப்படின்ற கேள்விக்கு விடையாக அமையும் அந்த பார்த்தேன் என்ற சொல். இவ்வாறு நம்ம சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பொருட்கள் வேறுபாடு அடைகின்றது. நன்னூல்ல இதை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உழவாகும் அப்படின்னு நன்னூல்ல நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி அப்படின்னு குறிப்பிடுறோம். இது மட்டும் இல்லாம வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. அது என்னென்ன அப்படின்னா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதையுமே மொழி அப்படின்னு வரதராசனார் குறிப்பிடுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் வட்டார மொழி. வட்டார மொழி அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஸ்லாங் நம்ம வேறுபடுது இல்லையா. இப்ப பாருங்க, இருக்கிறது அப்படின்றத ஒரு சில வட்டாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இருக்குது அப்படின்னு சொல்லி கீது அப்படின்றத லாஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வட்டாரத்துக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்லாங் ஆனது மாறுபடுது. அதை தான் வட்டார மொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கிளை மொழி. அதாவது ஒரு மொழியிலிருந்து தோன்றிய மொழிகளை நம்ம கிளைமொழி அப்படின்னு சொல்றோம். இப்ப தமிழ் மொழியிலிருந்து கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாம் தோன்றி இருக்கு. ஸோ இந்த கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த மொழிகளை நம்ம கிளை மொழிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ தமிழ் தாய்மொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, எழுத்து மொழி. எழுத்து மொழியில மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. முன்னாடி நாம அண்ணா இந்த நெடில் எழுத்து யூஸ் பண்றதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஒரு சுழி மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப அப்படி யூஸ் பண்றது இல்ல. அண்ணா அப்படின்றதுல துணைக்கால் யூஸ் பண்றோம் நெடில் எழுத்துக்கு. அடுத்து பாருங்க, காலை. இதுல லை மேல சுழிச்சு விட்டு இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அங்க முன்னாடி. ஆனா இப்ப என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ரெட்டை கொம்பு யூஸ் பண்ணி பயன்படுத்துறோம் இந்த காலை அப்படின்ற சொல்ல. இதை தான் எழுத்து மொழி அப்படின்னு சொல்றோம். அதாவது காலத்திற்கு தகுந்தாப்புல எழுத்து மொழி மாறுபட்டு கொண்டே இருக்கு. அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பாருங்க. பேச்சு மொழிய உலக வழக்கு அப்படின்னு சொல்றோம், எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பேச்சு மொழி உலகங்கள்ல நம்ம எல்லா இடத்துலயுமே பேசக்கூடிய மொழியை தான் பேச்சு மொழி அப்படின்னு சொல்றோம். எழுத்து மொழி நம்ம இலக்கியங்களை எழுதி வைக்கிற மொழி. அதனால எழுத்து மொழியை இலக்கிய மொழி அப்படின்னு நாம சொல்றோம், இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. இந்த பேச்சு மொழி பெரும்பாலும் குறுகிதான் மொழிக்கும். ஆனா எழுத்து மொழியில சொற்கள் முழுமையாகவே எழுதப்படும். எடுத்துக்காட்டா நம்ம பேசும்போது நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஆனா எழுதும்போது நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு எழுதுவோம். இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவுல வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு நாம சொல்றோம். அது மட்டும் இல்லாம பேச்சு மொழியில உணர்வு பூர்வமான கூறுகள் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ எழுதும்போது என்னன்னா, அடடே அடடே பூ அழகாக மலர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம பேசும்போது அடடே பூ அழகாக மலர்ந்தது. இந்த அடடே அப்படின்றதுல நம்மளுடைய உணர்ச்சியும் சேர்ந்து அது வியப்புக்குரிய சொல்லாக மாற்றுகிறத ஆச்சரியமாக பார்க்கிறோம். அதுதான் எழுத்து மொழியில இந்த மாதிரி உணர்வுகள் சேராது. ஆனா பேச்சு மொழியில நம்மளுடைய உணர்வுகள் சேரும். அததான் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் பேச்சு மொழியில அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உடல் மொழியில குரல் ஏற்றத்தாழ்வு இணையும். இப்போ ஒரு பேச்சு போட்டி நடக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒரே ஸ்லாங்லயே பேசிட்டு இருந்தாங்கன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க. திடீர்னு வாய்ஸை ஏத்தி திடீர்னு வாய்ஸை இறக்கி நம்மளுடைய உடல் மொழி கூறுகள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தி பேசும்போதுதான் பேச்சு போட்டி பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்ம எழுத்து மொழியில இந்த மாதிரி உணர்வுகளை பயன்படுத்துவதில்லை. ஆனா பேச்சு மொழியில நம்மளுடைய உடல் மொழி அனைத்தையுமே நாம பயன்படுத்துறோம். அடுத்து பாருங்க, கேட்டல் பேசல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழியானது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அடுத்துதான் படித்தல் எழுதுதல் என்பது இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் மூலமாக அறிமுகம்
செய்யப்படுகின்றது பிற எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பது உண்டு. அதாவது இ அப்படின்றத நம்ம மேக்சிமம் உ அப்படின்னு ஒலிப்போம். எடுத்துக்காட்டு பாருங்க, இ அப்படின்றத ஏ என்றும் உ அப்படின்றத ஓ என்றும் மாற்றி ஒலிப்போம். எடுத்துக்காட்டு பாருங்க, இல அப்படின்றத நாம எல அப்படின்னு பேசுவோம். உலகம் அப்படின்றத உலகம் அப்படின்னு சொல்லி நாம பேச்சு மொழியில மாற்றி பேசுவோம். இந்த மாறுபாடு எழுத்து மொழியில இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள்லையுமே எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழ் தான் முதல்ல பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனா இப்போ வந்து பேச்சு மொழி வந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றனால இது பேச்சு மொழியை வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கும். இந்த காலத்துல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களுடைய உரைகள் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுது. இதன் மூலமாக பேச்சு மொழி நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு நம்பப்படுது. பாரதிதாசனுடைய கவிதையை பாருங்க, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றிடவும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையியல் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்யவும் வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்காரு. அவருடைய கனவும் இப்போ நினைவாகி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். இதுல பாருங்க, கற்பவே கற்றபின் அப்படின்றதுல ஒரு இது கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதி வருக. இதுல பாருங்க, பேச்சு மொழி, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். இதை வந்து நம்ம பேச்சு மொழியா பயன்படுத்துறது. எழுத்து மொழியில எப்படி பயன்படுத்துவோம்? அம்மா ஆச்சரியக்குறி பசிக்கிறது புல் ஸ்டாப் வச்சுட்டு எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி பாருங்க, பேசும்போதுல சில நேரங்கள்ல சொற்களின் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பது இருக்குது. ஆ என்ற எழுத்து இகரமாக மாறுவதும் உண்டு. அவ்வாறு ஒலிக்கும் சொற்களை எழுதி அவற்றுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களையும் எழுதுக. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறுதி சொல்லின் உகரம் அப்படின்றது எடுத்துக்காட்டு பாருங்க, சொல்லு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல இல்லு கூட்டல் உ லு அப்படின்னு மாறும். இந்த லு என்ற சொல், இதை தான் உகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த உகர சொற்கள் வருது இல்லையா, அதை நாம எழுத்து மொழியாக மாத்துறது. அதாவது பேச்சு மொழியில சொல்லு அப்படின்னு சொல்லுவோம், ஆனா எழுத்து மொழியில சொல் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம நில் அப்படின்ற எழுத்து மொழியில பயன்படுத்துவோம், நில்லு அப்படின்றது நம்ம நார்மலா பேச்சு மொழியில யூஸ் பண்றோம். அடுத்து வந்தியா அப்படின்றது நம்மளுடைய பேச்சு மொழி, எழுத்து மொழியில வந்தாயா அப்படின்னு பயன்படுத்துறோம். சாப்பிட்டியா அப்படின்னு பேச்சு மொழியில பயன்படுத்துறோம். சாப்பிட்டாயா அப்படின்னு எழுத்து மொழியில நாம பயன்படுத்துறோம். ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் பாருங்க, மொழியின் முதல் நிலை டேஸ் ஆகும். முதல் நிலை என்னது? கேட்டல். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும், எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்றுதான் தெலுங்கு. பேச்சு மொழியை டேஸ் என்றும் கூறுவர், உலக வழக்கு அப்படின்னு கூறுவர். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 8th தமிழ் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 8ல தமிழ் வரி வடிவ வளர்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தோம், அதை அப்புறம் எப்படி வரி வடிவத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல முதல்ல ஆதி மனிதர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஓவியங்களை வந்து பயன்படுத்தினாங்க. அதனால முதலாக தோன்றிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு நாம சொல்றோம். அதை அடுத்துதான் ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்திற்குரிய முழு ஒலியாக சொல்லை குறிப்பதாக இந்த எழுத்தானது மாறியது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு எழுத்து அப்படின்ற ஒரு நிலையானது உருவானது. இதைதான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு நாம குறிப்பிடுகிறோம். அது மட்டும் இல்லாம கல்வெட்டுக்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களின் அமைப்பு பாருங்க, சா அப்படின்ற வடமொழி எழுத்து கல்வெட்டுக்கள்லையுமே காணப்படுது. மெய்யை குறிக்க அப்போ புள்ளி பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. அதாவது முன்னாடி எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. அது மட்டும் இல்லாம மெய்யெழுத்தை குறிக்க புள்ளி பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து ஓலைச்சுவடிகள்ல எழுதியிருப்பாங்க. புள்ளி வைக்கும் போது ஓலைச்சுவடிகள் கிழிந்து விடும் என்பதற்காக அந்த புள்ளி வைப்பதை
பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இந்த தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறமாக தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகின்றது. அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றிருக்கு. தமிழ் எழுத்துக்கள்ல பழைய வரி வடிவங்கள் கோயில்கள்ல கருங்கல் சுவல்களையும் செப்பேடுகள்லையுமே நம்மளால பார்க்க முடியும். இந்த கல்வெட்டுகள் 3ஆம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்குது. செப்பேடு 7ஆம் நூற்றாண்டுகள் முதல் கிடைக்குது. இந்த கல்வெட்டுகள் செப்பெழுத்துக்கள் ஆகிய இரண்டிலையுமே வட்டெழுத்து தமிழ் எழுத்து ஆகிய 2 வகையான எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வட்டெழுத்து அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்தை வட்டெழுத்து அப்படின்னு சொல்றோம். தமிழ் எழுத்து என்பது இப்போ பயன்படுத்தக்கூடிய தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவத்தை தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்றோம். சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கக்கூடிய சாசனங்களை வட்டெழுத்துக்கள் தான் மிகவும் இடம்பெற்றுள்ளது. முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலமான 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைச்ச கல்வெட்டுல தான் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கடைசங்க எழுத்துக்கள்ல மிகவும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இதனை சிலப்பதிகாரத்துல எப்படி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. கண்ணெழுத்து படத்தை படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வரி வடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்துல தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் நாம இப்ப பயன்படுத்துவது போன்று இல்ல. அது காலத்திற்கு ஏற்ப பல்வேறு உருவ மாற்றங்களை பெற்றுதான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் வந்திருக்கு. பழங்காலத்துல கற்பாறை செப்பேடு ஓலை இதனால எழுதுனாங்க. அதனால பொருட்களின் தன்மைக்கு ஏற்பதான் எழுத்துக்கள் எழுத முடிஞ்சது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்குல இருந்திருக்கு. அதுக்கு அரசலூர் கல்வெட்டு தான் சான்றாக இப்போ வரைக்கும் திகழ்கின்றது. இந்த கல்வெட்டுல தமிழ் எழுத்தும் இடம்பெற்றிருக்கு, வட்டெழுத்தும் இடம்பெற்றிருக்கு. ஓகே, புள்ளிகளும் எழுத்துக்களும். ஆரம்பத்துல புள்ளிகள் பயன்படுத்தப்படவில்லை. எதற்காக அப்படின்னா இப்போ தொல்காப்பியர் காலத்துல எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. எகர ஒகர எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதை எப்படி வேறுபாடு வச்சிருந்தாங்க பாருங்க. எது அதுல ஏக்கு மேல புள்ளி வச்சு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் எது அப்படின்னு குறிக்கும். ஆனா இதே இது நெடில் எழுத்து எழுதும் போது எது அப்படின்றதுல ஏக்கு மேல புள்ளி வைக்காம இருப்பாங்க. அப்படின்றப்போ அதனுடைய பொருள் ஏது அப்படின்றது குறிக்கும். அதாவது நெடில் எழுத்துக்கு புள்ளி வைக்கல, குறில் எழுத்துக்கு மேல புள்ளி வச்சு பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம நெடில் எழுத்து இப்ப கா யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல துணைக்காலுக்கு பதிலா புள்ளிய பயன்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கை அப்படின்ற இடத்துல இரட்டை கொம்பு பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த இரட்டை கொம்புக்கு பதிலாக 2 புள்ளி முன்னாடி காக்கு முன்னாடி பயன்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி கவுல லா பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த லாக்கு பதிலாக கேக்கு அடுத்து 2 புள்ளிகள் பயன்படுத்தி இருந்தாங்க. இதை தான் இப்போ நாம இரட்டை கொம்பு அப்புறம் லா அப்படின்னு வைத்து பயன்படுத்துறோம். இந்த உருவ மாற்றம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. துணைக்கால் இப்ப நாம ஈல புள்ளியை எடுத்துட்டோம்னா அதை துணைக்கால் அப்படின்னு சொல்றோம். இது ஐகார உயிர்மையை குறிப்பதற்காக நாம இந்த இரட்டை கொம்பு அப்படின்ற ஒண்ண பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம கொம்புக்கால் எதை சொல்றோம் அப்படின்னா இரட்டை புள்ளிக்கு பதிலாக கவ் அப்படின்றதுக்கு லா யூஸ் பண்ணல, அதை தான் இரட்டை கொம்புக்கால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எழுத்துக்கு சீர்திருத்தம் எப்போ வந்தது அப்படின்னா ஓலைச்சுவடிகள்ல இந்த மாதிரி புள்ளி வைக்காம குறில் நெடில் எழுத்துக்களுக்கு வேறுபாடு இல்லாம எழுதுனாங்க இல்லையா, அதனால நிறைய படிக்கிறதுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்க பாடுபட்டவங்க தான் வீரமாமுனிவர். ஸோ தமிழ் எழுத்துக்கள்ல மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவங்க வீரமாமுனிவர். இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா நெடில் எழுத்து இப்ப ஏ வரும்போது ஏனே எழுதிக்கோங்க, நெடில் எழுத்து வரும்போது ஏக்கு கீழே ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரி ஓவை ஓன்னு வச்சுக்கோங்க, நெடில் எழுத்தா எழுதும் போது ஓக்கு கீழே ஒரு சுழி போடுங்க. இதெல்லாம் நெடில் எழுத்துக்குரிய வேறுபாடுகள் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. வீரமாமுனிவர் தான் இரட்டை கொம்பு ஒற்றை கொம்பு இது எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பெரியார் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு. அதாவது முதல்ல நெடில் எழுத்தெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இப்போ நூ போடுறோம் இல்லையா, அதே மாதிரிதான் நா அப்படின்றத எழுதுவாங்க. இது எல்லாமே அச்சில் எழுதுவதற்கு, அதாவது அச்சிட்டு வெளியிடுவதற்கு தனியா அச்சு பயன்படுத்த வேண்டி இருந்துச்சு. ஸோ இதை மாற்றி அமைப்பதற்காக பெரியார் துணைக்காலை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஓகே,
மிகப்பெரிய சீர்திருத்தத்தை உருவாக்கியவர் வீரமாமுனிவர் தான். இவர் தான் வந்துட்டு புள்ளி புள்ளி எழுத்துக்களுக்கும் இடையான வித்தியாசத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதாவது நெடில் எழுத்துக்கு கீழே கோடு போடுறது, சுழி போடுறது, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு இதெல்லாம் கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். அடுத்து பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் என்னவா இருந்துச்சு, அந்த துணைக்கால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம். ஓகே, இதனுடைய புக் பேக் கொஸ்டின் பார்த்தலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை தான் காரணமாக அமைஞ்சிருக்கு. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தை நாம வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். இதுல வீரமாமுனிவரும் வருவாரு. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாரு. நம்ம பார்த்தோம் அந்த குறில் நெடிலுக்கு இடையேயான வேறுபாடு, அந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு கொண்டு வந்தவர்லாம் வீரமாமுனிவர் தான். அடுத்து பாருங்க, கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன, கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். அடுத்தது பாருங்க, எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th புக் 10th புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல உள்ளது எல்லாமே நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.